ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சுண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு 100 கிராம் சுண்டைக்காய் வந்துட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, அந்த நல்லெண்ணெய் ஹீட் ஆனதையும் நம்ம இடித்து வச்சுருக்க சுண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே 3 பல் பூண்டு, அது வந்துட்டு நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா வந்துட்டு 1 மினிட்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு அதை வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சுன்னா இந்த கிரேவி நல்லா இருக்காது. அப்புறமா வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்துட்டு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டுருக்க சுண்டைக்காயில் நம்மளுடைய கோகனட் பேஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு லிட் போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான சுண்டைக்காய் கிரேவி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.